அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தொழில் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் தொழிலை மட்டும் அதில் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டும் அதில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து தொழிலை நன்றாக எடுத்து சொல்லும் ஒரு அற்புத கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இது தொழிலுக்காகவே சிறப்பு தலமாக விளங்குகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அல்லது கடன் வாங்கி அதாவது தொழில் ஒரு கை மாற்றி விடும் தொழில் செய்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வில்வ மர ஓட்டில் கொடுக்கும் ஒரு திருநீரை நெற்றில் வைத்து சென்றாலே எல்லா பிரச்சனையும் தீரும் ஒரு அதிசயமான ஒரு கோவில் தான். ஆம், சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகும். இந்த கோவிலை பொறுத்தவரை மிக சாதாரணமான கோவில் கிடையாது. ஏனென்றால் இது தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கிறது. தீராத நோய்களையும் தீர்க்கும் சக்தி இதற்கு இருக்கிறது. தீராத பிரச்சனைகள், அது நிலம் சார்ந்த பிரச்சனையாகவும் சரி, தொழில் சார்ந்த பிரச்சனையாகவும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாகவும் சரி, நீங்கள் எதுவெல்லாம் தீராது, இனிமேல் நடக்காது, இனிமேல் இது அவ்வளவுதான், நமது வாழ்க்கையில் இனிமேல் இது ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த கோவிலில் சென்று நீங்கள் வணங்கினால் அந்த பிரச்சனை தீரும். இதற்கு சிக்கலை தீர்த்த கோவில் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆம், சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கென்று ஒரு தனி ஸ்தலமாக விளங்குகிறது. சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். இது ராஜா பாளையம், அதாவது மதுரை அடுத்து விருதுநகர் அடுத்தபடியாக ராஜாபாளையம் விக்கிரவாண்டி ஈஸ்வரர் கோவிலாகும். நீங்கள் ராஜாபாளையம் விக்கிரவாண்டி ஈஸ்வரன் கோவில் என்று நீங்கள் டைப் செய்தால் போதும், கூகுளில் உங்களுக்கு அதன் முகவரி கிடைத்துவிடும். தொழில் பிரச்சனை சிக்கலை தீர்க்கும் ஒரு கோவிலாக இருக்கிறது. என்ன சிக்கல் என்றால், வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வரும் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, உதாரணமாக தொழில் சார்ந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, நோய் சார்ந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது வழக்குகள் தொடர்பான சிக்கலும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் மாட்டிக்கொண்டால் அந்த சிக்கலிலிருந்து வெளிப்பட வழி தெரியாமல் இருந்தால் இந்த கோவில் கண்டிப்பாக உங்களுக்குத்தான். இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று மனமுருகி இங்குள்ள மூலவரிடம் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு சகல பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பார் இந்த விக்கிரவாண்டி ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனை வணங்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நிவர்த்தி அடையும், சந்தோஷம் நிலவும். இந்த கோவிலில் தரப்படும் ஒரு அதிசயம் என்னவென்றால், வில்வ மரம் அந்த கோவில் அருகே இருக்கிறது. அந்த வில்வ மரத்திலிருந்து ஒரு ஓட்டை பிரித்து அந்த ஓட்டையிலிருந்து தயாரிக்கப்படுவது தான் ஒரு திருநீராகும். இந்த திருநீர் தான் சகல பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது. எந்த சிக்கல் இருந்தாலும் இந்த திருநீர் மட்டுமே அங்கு வழங்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது. அந்த வில்வமர திருநீர் வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதுகிறது. அதை வாங்கி நீங்கள் நெற்றியில் வைத்து கொண்டால் சகல பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கரைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த கோவில் பயன்படுகிறது. தொழில் சார்ந்த மிக முக்கியமாக தொழில், நீங்கள் எனக்கு தொழில் நடக்கவில்லை, சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன், எனக்கு பணம் இல்லை, தொழிலில் சிக்கல் உள்ளது, தொழில் தடை உள்ளது, தொழில் நடக்கவே மாட்டேங்குது, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால் இந்த கோவில் உங்களுக்கு தான். இது தொழிலுக்காக மட்டுமே சிறப்பு ஸ்தலமாக விளங்குகிறது. அதே போல் தீராத நோய், டாக்டர்களால் முடியவில்லை, அல்லது மருத்துவம் பார்ப்பது பணம் வசதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அது போன்ற பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோவில் சரி செய்து கொடுக்கும். சகல செல்வங்களையும் வாரி கொடுத்து பணம், கடன், நோய், குறிப்பாக தொழில் சார்ந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொடுக்குவதில் இந்த ஈஸ்வரன் நிகர். இந்த ஈஸ்வரனே, இவரை சென்று ஒரு முறை வழிபட்டால் வாழ்க்கை உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். இந்த வில்வ மர ஓட்டிலிருந்து தயார் செய்வது திருநீர் எங்கேயுமே இல்லை. திருநீர் அனைவருக்கும் தெரியும் எப்படி திருநீர் தயார் செய்யப்படுகிறது, திருநீர் எப்படி வருகிறது என்பது சாம்பல் தான் அனைவருக்கும் தெரியும். திருநீர் தயாரிக்கும் முறை அனைவருக்கும் தெரியும் எங்கிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று. ஆனால் வில்வ மர ஓட்டிலிருந்து தயாரித்து கொடுக்கும் ஒரு திருநீர் உலகத்தில் இந்த கோவில் மட்டும்தான்.
இப்படி ஒரு திருநீரை கொண்டு நீங்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு இதை கொடுப்பார்கள் உங்களுக்கு. அதை வாங்கி சென்று நீங்கள் பக்தியோடு உங்கள் நெற்றில் வைத்து வந்தால் வாழ்க்கையில் சுபிட்சம், செல்வம், செல்வாக்கு உயரும். நீங்கள் செய்யும் தொழில் மிக வெற்றிகரமாக இருக்கும். கூடிய விரைவிலே நீங்கள் ஒரு தொழிலதிபராக வருவீர்கள். நன்றி, வணக்கம்.